கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். மிஷனரி வாழ்க்கை வரலாறு பகுதியில் நாம் இன்று காணப்போவது செயின்ட் பிரான்சிஸ் ஆஃப் சேல்ஸ். சேல்ஸை சேர்ந்த செயின்ட் பிரான்சிஸ். பிறப்பு கிபி 1567, மறைவு 1622. சேல்ஸை சேர்ந்த செயின்ட் பிரான்சிஸ் 16ஆம் 17ஆம் நூற்றாண்டுகளில் பக்தருள் ஒருவர் ஆவார். அவர் திருச்சபை புலவர் ஆவார். டாக்டர் ஆஃப் த சர்ச் என்று கூறுவார்கள். இவர் திருமறையில் புலமை பெற்றதுடன் தாழ்மையையும் பரிசுத்தமுமான வாழ்க்கை நடத்தி வந்தார். இவர் எழுதிய பக்தி வாழ்க்கைக்கு முகவுரை அண்ட் இன்ட்ரோடக்ஷன் டு டிவோட் லைஃப் என்ற புத்தகம் கிறிஸ்தவ சமயத்தில் ஒரு சிறந்த பக்தி நூலாகும். செயின்ட் பிரான்சிஸ் கிபி 1567ஆம் ஆண்டில் பிரான்ஸ் நாட்டில் உள்ள சேல்ஸ் என்னுமிடத்தில் பிறந்தார். இவர் பிரபுக்கள் குலத்தைச் சேர்ந்தவர். தாயின் கர்ப்பத்திலிருந்து 7ஆம் மாதமே பிறந்து மருத்துவரால் கைவிடப்பட்டு பலவீனமாக காணப்பட்ட பிரான்சிஸ் தேவனின் அருளால் வெகு சீக்கிரத்தில் பலமும் திடனும் உள்ள குழந்தையாக வளர்ந்தார். அவருடைய வசீகர தோற்றமும் அமைதி நிலவிய பார்வையும் அவரை குழந்தையாக பார்த்தவர்களின் மனதை கவர்ந்தன. அநேக பரிசுத்தவான்களின் தாய்மாரைப் போல அவரின் தாயாரும் தம் குழந்தையை தமது தேவன் பேரில் பற்றுதல் உள்ளவராக வளர்க்க முற்பட்டார்கள். திருச்சபையின் பேரில் நன்மதிப்பையும் பரிசுத்தமான வாழ்க்கை நடத்தும் அவசியத்தையும் எப்பொழுதும் அவர் முன்வைத்து அவருக்கு போதித்து வந்தார்கள். பரிசுத்தவான்களின் வாழ்க்கை சரித்திரங்களை வாசித்து காண்பித்து அவர்களின் முன்மாதிரியை பின்பற்றும்படிக்கு தூண்டினார்கள். தாம் ஏழை மக்களை பார்க்கும்படிக்கு செல்கையில் தம்முடன் அவரையும் அழைத்துச் சென்று அவர்களின் குறையை போக்கும் நற்பணியில் ஈடுபடும்படி செய்து வந்தார்கள். கல்வி கற்பதற்காக அவர் தம் வீட்டை விட்டு வெளியூர் செல்வதை அவருடைய தாய் விரும்பவில்லை. தம் மகன் உலகத்தாரால் கரைபட்டு போவான் என்று அஞ்சினார்கள். அவருடைய தந்தை தம் மகன் முன்னேற்றமடைய கல்வி அவசியமென கருதி தேவன் அவரை பாவத்தில் விழாதபடி அவருக்கு பலம் தந்து காப்பார் என்று நம்பி அவருடைய 6ஆம் வயதில் ராச்வில் என்னுமிடத்தில் பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பினார்கள். இளமையிலேயே பல நூல்களை படிக்கும் பழக்கம் அவருக்கு இருந்தது. தேவனுக்கு தொண்டு செய்து தம் வாழ்நாட்களை அவருக்கென்று செலவிடுவதென்று அவர் தீர்மானம் செய்தார். அவர் அவ்வாறு முடிவு செய்தது அவருடைய தந்தைக்கு முதலில் விருப்பம் இல்லாமல் இருந்த போதிலும் பின்பு தன் மகனை தேவன் அவர் ஊழியத்திற்கென்று அழைத்திருப்பதை உணர்ந்து அவருடைய பயிற்சிக்கென்று ஆவணம் செய்தார். 1358ஆம் ஆண்டு அவரை ஒரு குருவின் பராமரிப்பில் பாரிஸ் மாநகருக்கு அனுப்பினார். திருமறையையும் கிறிஸ்தவ சமய நூல்களையும் நன்றாய் ஆராய வேண்டுமெனில் கிரேக்க மொழியையும் எபிரேய மொழியையும் படித்தல் அவசியம் என்று செயின்ட் பிரான்சிஸ் அறிந்து அம்மொழிகளை கற்றார். 18ஆம் வயதில் அவருடைய தந்தை அவரை பாரிஸ் நகர கல்லூரியிலிருந்து பாடுவா என்னும் இடத்திற்கு அனுப்பினார். அவ்வூரில் கல்விமானும் தூய வாழ்க்கையும் நடத்தி வந்த அந்தோனி போஸ்வின் என்ற குருவிடம் தாம் ஆவிக்குரிய காரியங்களை குறித்து உறவாடி பெரிதும் பயன்பெற்றார். பாடுவாவில் இருக்கும் பொழுது நோய்வாய்ப்பட்டு மரண தருவாயில் இருந்தார். அவர் அண்டையில் இருந்தவர்கள் அவர் மரித்து போவார் என்று எண்ணி அவருடைய சரீரத்தை அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்வதில் முனைந்தார்கள். அப்பொழுது அவர் தன் சரீரத்தை அடக்கம் செய்வதை குறித்து கவலைப்பட வேண்டாம், மருத்துவ கல்லூரியில் உடல்களை அறுத்து பரீட்சை செய்து வரும் மாணவர்களுக்கு பயன்படும்படி தன் உடலை கொடுத்து விடுங்கள் என்றார். தேவனின் அருளால் அவர் சீக்கிரத்தில் சுகமடைந்தார். அவருடைய தந்தையின் விருப்பப்படி சட்ட நூல்களை படித்தார். பின்பு இத்தாலிய நாட்டிற்கு சென்று ரோமாபுரியையும் மற்ற புண்ணிய ஸ்தலங்களையும் கண்டுகளித்தார். இரத்த சாட்சிகளுடைய கல்லறைகளை காணும்போது பக்தி பரவசப்பட்டு கண்ணீர் வடித்தார். அங்கிருந்து திரும்பி வந்தபொழுது அவருடைய தந்தை அவரை மகிழ்ச்சியோடு வரவேற்று துயிலி என்ற இடத்தில் உள்ள தம் அரண்மனையில் நூல் நிலையம் ஒன்றை அமைத்து அங்கு தங்கியிருக்கும்படி அவரை கேட்டுக்கொண்டார். செயின்ட் பிரான்சிஸ் அதற்கு இணங்கி அங்கு தங்கியிருந்து திருமறை நூல் விளக்கங்களையும் பக்தி நூல்களையும் கற்று தம்முடைய 20ஆம் வயதில் அறிவு செல்வராய் திகழ்ந்தார். கல்வி புலமையுடன் சொற்பொழிவாற்றும் திறனும் உள்ளவராக செயின்ட் பிரான்சிஸ் விளங்கினார். அவர் கேம்பிரி என்னும் நாட்டின் பாராளுமன்றத்தில் அங்கத்தினராக வேண்டுமென்று ஹெவேரி என்னும் பிரபு விரும்பினார். செவ்வாய் நாட்டு பிரபுவும் அவரை அங்குள்ள சட்ட சபைக்கு அங்கத்தினராக பதவி வகிக்க வேண்டுமென்று அழைத்தார். செயின்ட் பிரான்சிஸ் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்கவில்லை. பின்பு தம்முடைய தந்தையிடம் அனுமதி பெற்று ஜெனீவா பேராயத்தில் ஒரு சபைக்கு குருவாக அவர் அமர்ந்தார். ஆலயத்தில் அவர் செய்த முதல் பிரசங்கம் கூடியிருந்த சபையோரை அசைத்து அவர்கள் இருதயத்தில் அனல் மூட்டியது. சபை குருவாக அவர் ஆற்றிய பணி மிகவும் பொறுப்பும் சிறப்பும் வாய்ந்ததென்று அவர் கருதினார். குருவாக பணியாற்றிய முதல் வருட முடிவில் தூய சிலுவையின் குழு என்று ஒரு சங்கம் ஏற்படுத்தினார். செயின்ட் பிரான்சிஸ் சிலுவையின் நோக்கத்தையும் மேன்மையையும் எப்பொழுதும் மக்களுக்கு எடுத்துக்காட்டி வந்தார். கிறிஸ்தவ மக்களுள் காணப்பட்ட அறியாமையை போக்குவதும் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கும் சிறையில் இருப்பவருக்கும் ஆதரவளித்து கிறிஸ்தவ மக்கள் நியாயஸ்தலங்களுக்கு போகாமல் அவர்களை தடுத்து வருவதே தூய சிலுவை குழுவின் நோக்கமாயிருந்தது.
அக்காலத்தில் கால்வின் கட்சியினரின் போதனையால் அநேக மக்கள் திருச்சபையை விட்டு பிரிந்து போனார்கள். இந்த இயக்கம் செயின்ட் பிரான்சிஸுக்கு மன வருத்தத்தை கொடுத்தது. பிரிந்து போன கிறிஸ்தவ மக்களை ஒன்றுபடுத்தும் வகையில் பிரான்சிஸுக்கு உதவி செய்யும்படி செவாய் பிரபு முன்வந்தார். தம்முடைய திருமறை அறிவை கொண்டும் சொத்திறனை கொண்டும் ஆயிரக்கணக்கான மக்களை செயின்ட் பிரான்சிஸ் திருச்சபையில் திரும்பச் சேர்த்தார். அவரை கொலை செய்ய எத்தனித்த இருவர் பிடிபட்டார்கள். பின்பு அவ்விருவரும் தங்கள் தீய செயலுக்காக மனம் வருந்தி செயின்ட் பிரான்சிஸிடம் மன்னிப்பு கோரி கிறிஸ்துவின் மெய்யடியாராக மாறினார்கள். பிரான்ஸ் நாட்டின் அரசனாக 4ஆம் ஹென்றி செயின்ட் பிரான்சிஸின் தூய வாழ்க்கையையும் அவருடைய திருமறை அறிவையும் புலமையையும் குறித்து கேள்விப்பட்டு அவரை அடிக்கடி சந்தித்து உறவாடி வந்தார். தம் நாட்டில் முதலாவது காலியாகும் அத்தியட்சாதீனத்திற்கு வந்து அங்கு அத்தியட்சராக பணியாற்றும்படி அழைத்தார். ஜெனீவாவின் அத்தியட்சகராக அவருக்கு கிடைத்த சன்மானத்தை காட்டிலும் 4 மடங்கு சன்மானம் அவருக்கு கொடுப்பதாக தெரிவித்தார். உலக வாழ்க்கையை துறந்த நம் பக்தன் உலக சம்பத்தை குறித்து கவலைப்படவில்லை. ஜெனீவாவிலேயே பணி செய்வதென்று தாம் தீர்மானம் செய்திருப்பதாக பதிலளித்தார். வெள்ளி சனிக்கிழமைகளில் உபவாசம் செய்தார். ஜெபத்திலும் தியானத்திலும் அதிக நேரம் செலவிட்டார். தம்முடைய பிரசங்கத்தின் மூலமாய் சபையின் மக்கள் ஆத்மீக வளர்ச்சியில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற நோக்கம் ஒரு சபை குருவுக்கு இருக்குமானால் அவர் ஜெப ஜீவியம் செய்யும் தேவனின் மகனாக இருத்தல் அவசியம் என்பதை அவருடைய எண்ணம். செயின்ட் பிரான்சிஸ் சிறிது சிறிதாக பல சிறந்த பக்தி நூல்களை எழுதினார். ஒரு சீமாட்டிக்கு மடல்களாக முதலில் அவர் எழுதியவை தொகுக்கப்பட்டு பக்தி வாழ்க்கைக்கு முன்னுரை என்ற தலைப்பில் புத்தக வடிவமாக வெளியிடப்பட்டது. வியன்னாவின் பிரதம அத்தியட்சகர் அதை படித்துவிட்டு, உம்முடைய புத்தகம் என்னை பரவசப்படுத்துகிறது, அதனை ஒவ்வொரு தடவை திறந்து படிக்கும் போதும் என் இருதயம் கொழுந்துவிட்டு எரிகிறது என்று அவருக்கு எழுதினார். இங்கிலாந்தில் முதலாவது ஜேம்ஸ் என்னும் அரசனும் அதை வெகுவாய் பாராட்டி எழுதினார். இதை தவிர அவருடைய பிரசங்கங்களிலும் கட்டுரைகளிலும் காண கிடைக்கும் ஒப்பற்ற கருத்துகள் படிப்பவரது உள்ளங்களை கவர்ந்தன. 50 வயதிற்கு மேல் செயின்ட் பிரான்சிஸ் தம்முடைய பலன் குன்றி வருவதை உணர்ந்து தமக்கு உதவி அத்தியட்சகர் தேவை என்று தெரிவித்தார். அவர் கேட்டுக்கொண்டபடி பிரதம அத்தியட்சகர் தம் பக்தனின் சகோதரனான ஜான் பிரான்சிஸ் என்பவரை உதவி அத்தியட்சகராக அபிஷேகம் செய்தார். 1619ஆம் ஆண்டு தம் உதவி அத்தியட்சகருடன் செயின்ட் பிரான்சிஸ் பாரிஸ் மாநகரத்துக்கு சென்றார். அங்குள்ள கூட்டங்களில் பங்கு பெற்று தம்முடைய புலமையினாலும் தாழ்மையும் சாந்தமான நடத்தையினாலும் சொற்பொழிவினாலும் கூடியிருக்கும் மக்களின் மனதை கவர்ந்தார். அவருடைய பிரசங்கங்களை கேட்க பல அத்தியட்சர்களும் பிரபுக்களும் செயின்ட் அந்திரேயா ஆலயத்திற்கு திரளாய் கூடி வந்தார்கள். பிரசங்க பீடத்திலிருந்து நாவு மட்டுமல்ல, உம்முடைய தூய கண்களும் எங்களுடன் பேசின. உம்முடைய பொன்மொழிகளை கொண்டு பரலோகத்தை நாங்கள் காணும்படி செய்தீர் என்று பெல்லே அத்தியட்சகர் அவரிடம் கூறினார். அரசிலங்குமாரி கிறிஸ்தியானா தாம் அவரிடம் அவரின் அடியாளாக வாழ அனுமதி கொடுக்கவும் அவர் பாரிஸ்லேயே தங்கி இருக்கவும் வேண்டும் என்று வேண்டினாள். அவர் தாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்படியாக தம் அத்தியாதீனத்திற்கு திரும்ப வேண்டும் என்று சொல்லி பாரிஸை விட்டு புறப்பட்டார். அவள் அவருக்கு ஒரு விலை உயர்ந்த வைரக்கல்லை அன்பளிப்பாக கொடுத்தாள். அது தம்மிடம் நிலைக்காதென்று அவர் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தும் அவள் அதை அவரிடம் விட்டுச் சென்றாள். வெகு விரைவில் அவர் அதை விற்று வந்த பணத்தை ஏழைகளுக்கு வழங்கினார். இதை கேள்வியுற்ற அரசிலங்குமாரி அவரை டூரின் என்னுமிடத்துக்கு சந்தித்த பொழுது அதைவிட விலை உயர்ந்த வைரக்கல்லை கொடுத்தாள். அதையும் அடமானம் வைத்து அதற்கு கிடைத்த பணமும் ஏழைகளுக்கு கொடுக்கப்பட்டது. அவருடைய பொருள்கள் அனைத்தும் ஏழைகளுக்கு சென்றது. மேலணியும் அவருடைய சட்டையும் முதலாய் ஒரு ஏழைக்கு உதவும் என்று அவர் கண்டால் தாமதமின்றி அதை கொடுப்பார். இடைவிடாமல் அவர் உழைத்தமையால் அவர் உடல்நலம் கெட்டு போயிற்று. நோய்வாய்ப்பட்டு கிடக்கும் பொழுது ஆலயத்தின் வழிபாடுகளை தவறாமல் நடத்தி வந்தார். மரண தருவாயில் மருத்துவர் அவருக்கு சிகிச்சை செய்து கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவரே என்னை கழுவி அருளும் என்றும் இன்னும் நான் உம்மை பிரிந்திருக்க வேண்டுமா, என்னை அழைத்தருளும் என்று சொல்லி 1622ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் தேவனுடைய பாதம் சென்றடைந்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.